Hey everyone, I'm Vincy William. I hope everyone are doing well and safe. This channel helps you to learn cooking, lifestyle, and all about Christ. I'm sharing what I learned and what I know about Christ. So come, let's get into the video. So previous videoல வந்து நம்ம அண்ணாலோட ஜெபம் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அவங்களோட பிரேக் த்ரூ வந்து எப்படி ஆச்சு, எப்படி வந்து ஆண்டவர் வந்து சாமுவேலை வந்து பிளஸ் பண்ணி அண்ணாளுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோல நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து சாமுவேலை வந்து அண்ணாளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் சாங்கை வந்து பாடுறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட வாழ்க்கையிலும் அப்படி தானே, நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து நம்ம கேட்போம். ஆண்டவர் வந்து அந்த காரியங்கள் வந்து நம்மளுக்கு ஆசீர்வதித்து நம்மளுக்கு பிளஸ் பண்ணும் போது நாம் எப்படி ஆண்டவருக்கு வந்து களி கூர்ந்த ஆண்டவருக்கு நம்ம வந்து தேங்க்ஸ் பண்ணுறோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையிலும் நடந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த அது அது அவங்க வந்து எப்படியெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து துதிச்சு பாடினாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அன்னாள் வந்து குழந்தை இல்லாம அவங்க துக்கமான நாட்கள் அப்போ அவங்களுடைய சக்காலத்தியான பெண்ணினால் வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தினாங்க. ஸோ உனக்கு குழந்தை இல்லை அப்படி சொல்லி. ஸோ ஆண்டவர் வந்து முதலாவதாக அவங்களுடைய தலையை வந்து நிமிர செய்தார். எவ்வளோ வாட்டி அவங்க கஷ்டப்பட்டு தன்னுடைய தலையை குனிஞ்சு கொண்டு அவங்க நடந்து போயிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த தலையை வந்து ஆண்டவர் வந்து முதலாவதாக நிமிர செய்தவராய் காணப்படுகிறாங்க. இரண்டாவதா பார்க்கறது வந்து என்னன்னா, அவங்க எப்படி போற்றுறாங்க அப்படின்னா, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவரும் உண்மையுள்ளவரும் என் கண்மலையே அவரு தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவர் வந்து துதிச்சு பாடுறாங்க. ஸோ அவங்களோட நொறுங்குண்ட அந்த கஷ்டப்பட்ட நேரத்துல வந்து ஈவன் அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க கூட வந்து இல்லை. ஸோ யாருமே அவங்க கூட தனிமையில அவங்க இருந்து ஜோம் பண்ணி அதுலேருந்து ஒரு பிரேக் த்ரூவாக அவங்க வந்து அவங்க லைஃப்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஜோம் பண்ணும்போது கூட அவங்க கணவரோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் வந்து பார்க்கல. அவங்க தனிமையில நின்று போராடினாங்க. ஆண்டவரிடத்துல தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜோம் பண்ணும் போது அதுல வந்து அவங்க ஒரு வெற்றியை கண்டு மகிழ்ந்தாங்க. மூன்றாவதா பார்க்கும்போது அவங்க வந்து மேட்டிமையான பேச்சுகள் வந்து உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து யாருக்கு அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னா, பெண்ணினாளுக்கு குழந்தை இருக்கிறதுனால அவங்க வந்து கண்டிப்பா வந்து மேட்டிமையா அவங்கள வந்து இவங்களை வந்து தாழ்த்தி அப்படிதான் வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பெண்ணினாளுக்கு வந்து என்ன அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னா, மேட்டிமையான பேச்சுகள் வந்து உங்க வாயிலிருந்து புறப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வார்னிங் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, பலவான்களின் வில் வந்து முறிந்தது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேவன் வந்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய தேவனா நம்ம இருக்கிறாங்க. ஒரு காலத்துல வந்து அண்ணாளுக்கு வந்து குழந்தை இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் ஃபியூ சாப்டர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அண்ணாளுக்கு வந்து ஆண்டவர் வந்து 4 மகன்களையும் 2 மகள்களையும் வந்து கொடுத்து அப்ரவிதமா ஆசீர்வதிச்சிருக்காங்க ஏசப்பா. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையாச்சும் எனக்கு நீங்க வந்து கொடுத்தா நான் அவங்களுக்காக வளர்க்குறேன்னு சொன்ன அண்ணாளுக்கு ஆண்டவர் வந்து 4 மகன்களையும் 2 மகள்களையும் கொடுத்து ஆசீர்வாதமா அவங்களோட டோட்டல் லைஃபையும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ 6 குழந்தைங்களை ஒன்று கேட்டாங்க, ஆனா ஆண்டவர் வந்து 6 குழந்தைங்களை வந்து கொடுத்ததை நம்ம வேதத்துல பார்க்குறோம். அடுத்தபடியா நம்ம எக்ஸாம்பிள் வந்து அண்ணாளோட மகனாகிய சாமுவேலையே வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, அவங்க ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை வந்து 8ஆம் வசனத்துல வந்து சொல்றாங்க. அவன் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, சாமுவேல் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதே வந்து 3 தரம் வந்து ஆண்டவர் வந்து சாமுவேலே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ 4ஆம் முறை கூப்பிடும் போது சாமுவேல் வந்து அது ஆண்டவர் தான் அவரை வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி இதோ அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி மறு உத்தரவு வந்து கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சாமுவேலை வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து அவர் வளர வளர வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டா அவர் வந்து மாறி பிரபுகளோடும் மந்திரிகளோடும் வந்து அவரை வந்து உட்கார வைத்தாங்க. ஸோ கிரேட் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்டோரிக்கு வந்து சாமுவேலே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் பாயிண்டா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பலத்தினால போராட யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க எவ்வளோ ஒரு வெறுத்து போய் இருந்திருந்தா இப்படி சொல்லியிருப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்ட நாட்கள்ல வந்து அவங்க பலத்தினால போராடி இருக்காங்க. நம்மளோட வாழ்க்கையிலும் நிறைய முறை வந்து நம்ம என்ன பண்றோம்,
ஆண்டர்கிட்ட போராடும் போதும் இல்ல பீப்புள் கூட போராடும் போது நம்ம என்ன பண்றோம், பலத்தினால போராடுறோம். பலத்தினால போராடும் போது கண்டிப்பா நம்ம வந்து சோர்ந்து போயிடுவோம், நம்மளால அதுல ஜெயிக்கவே முடியாது. ஸோ ஆண்டவரிடத்துல இருந்து அவருடைய பலத்தினால நம்ம போராடும் போது ஆண்டவர் வந்து கண்டிப்பா அதுல இருந்து ஒரு பிரேக் த்ரூ அண்ணாளுக்கு கொடுத்த மாதிரி நமக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு வாட்டி தான் ஜோம் பண்ணாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே மனம் கசந்து மனது உருகி உடஞ்சு போய் அவங்க ஜோம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் வந்து என்ன பண்ணாங்க, கேட்டா சாமுவேல கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலயும் நம்ம வந்து பலத்தினால போராடுற பர்சனா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இன்றைய தினத்துல ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எனக்காக நீங்க வாதாடுங்கப்பா, எனக்காக நீங்க யுத்தம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைய தினத்துல ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஸோ அண்ணாளுடைய தேங்க்ஸ் கிவிங் சாங்ல வந்து எவ்வளோ மீனிங் இருக்கு பாருங்க. நம்மளோட வாழ்க்கையில வந்து எந்த சூழ்நிலையா வேணா நம்ம கடந்து போகலாமே, அதை பத்தி நீங்க வரி பண்ணாதீங்க. ஸோ ஆண்டவர் வந்து எந்த சூழ்நிலையும் தலைகீழாக மாற்றுவார். ஏன்னா நம்ம உண்மையுள்ள ஒரு குட் வாரியரா வந்து நம்ம ஆண்டவரிடத்துல யுத்தம் பண்றோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வாங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, நீ சும்மா இரு நான் உனக்காக யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லி. நம்ம தான் வந்து சும்மா இல்லாம தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி நாம தான் வந்து நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட விடுங்க. ஆண்டவர் வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்க டிசைன் பண்றதை விட ஆண்டவர் வந்து மேன்மையா வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து கொண்டு போவாங்க. பட் ஆல் யூ நீட் இஸ் டு டூ, அவங்களோட ஹார்ட்டை நீங்க சரண்டர் பண்றோம், உங்களோட இருதயத்தை ஆண்டருக்காக ஒப்பு கொடுங்க. நல்ல முறையில நன்மையை செஞ்சு நம்மளோட லைஃப் வந்து நம்ம வாழ ட்ரை பண்ணலாம். அதுதான் ஆண்டவருக்கு வந்து ஒரு உண்மையுள்ள வாழ்க்கையை வந்து நம்ம வந்து கொடுக்கறது. ஸோ இந்த உலகத்தை விட்டு நம்ம ஒரு நாள் கண்ணை மூடி மறைஞ்சிரும் அப்படின்னா நம்மளுடைய ஆத்மாவானது வந்து எட்டர்னல் லைஃப்க்கு வந்து போகணும். அதுதான் நம்மளுடைய வந்து மெயின் கோலா இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடலானது மண்ணுக்கு மண்ணாகவும் புழுக்கு புழுவாகவும் அப்படிதான் வந்து அது மறைஞ்சு போகுது. ஸோ நம்மளுடைய அவுட்டர் அப்பியரன்ஸ் வந்து இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய இன்னர் சோல் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ அதை வந்து ஆண்டவருக்காக நம்ம முழுமையாக அர்ப்பணிப்போம். ஸோ ஆண்டவர் வந்து நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்ய சித்தமுள்ள தேவனாய் நம்மளுக்கு வந்து காணப்படுகிறாங்க. சாம்ஸ் சாப்டர் 34 verse 3ல வந்து என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. இந்த வார்த்தையினுடைய விதையை வந்து நம்மளோட வாழ்க்கையிலே வந்து விதைக்கலாமே. நம்ம வந்து வர்ச்சுவலாக வந்து நம்ம ஒருத்தர் நம்ம வந்து கனெக்டடாக இருக்கோம். ஸோ நம்ம வந்து எப்போல்லாம் என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தனிமையில் உட்காந்து உங்களோட வாழ்க்கைக்காகவும் உங்கள் ஃப்யூச்சருக்காகவும் உங்களுடைய கொஷின்ஸ் என்னெல்லாம் ஆண்டர்கிட்ட நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ உட்காந்து நீங்கள் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து ஆண்டர்கிட்ட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னுடைய கமெண்ட் செஷனில் சொல்லலாம். இல்லைனா நான் ஃப்யூச்சரில் வந்துட்டு என்னுடைய காண்டாக்ட் என்னை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு வந்து நான் ஃபியூ ஐடியாஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நான் அதை வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் நீங்கள் என் கூட நீங்கள் வந்து கனெக்டடாக நீங்கள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் திங்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட கமெண்ட் செஷனில் உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். லைக் ஏதாவது நீங்கள் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க, அக்கா இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னாலும் மோஸ்ட் வெல்கம். யுவர் தாட்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். நீங்கள் அதை எனக்கு தெளிவுபடுத்துங்க. ஸோ see you on the next interesting video. Bye bye and take care.